வாழ்த்துக்கள் சார். உங்கள வணக்கம். பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். அதிரி எஃப்எம். நான் டாக்டர் பி ராம் மனோகர். நான் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில முதன்மை கல்வி அலுவலகத்துல தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளராக 2011 முதல் 2017 வரை பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். அதற்கு முன்னதாக பட்டுக்கோட்டையில் முதுகலை ஆசிரியர் விலங்கியல் பணியில் இருந்தேன். என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் 1984 முதல் 1985-86 வரை டாக்டர் சலீம் அலி அவர்களுடைய மும்பை இயற்கை வரலாற்று சங்கம் என்ற ஒரு இயற்கை ஆராய்ச்சி அமைப்பிலே ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பரத்பூர் பறவைகள் சரணாலயத்திலே உயிரியல் ஆய்வாளராக பணியாற்றி பின்னர் ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முனைவர் பட்ட படிப்புக்காக இணைந்து அங்கு உள்ள குரங்குகள் பற்றிய ஆராய்ச்சியை ராஜஸ்தான் பல்கலைக்கழக விலங்கியல் துறையிலே முடித்தேன். 1989 என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்துவிட்டு 1991 ஆசிரியராக பணியேற்று அரசு பணி நிறைவு பெற்று மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து அரசு பணி நிறைவு பெற்றேன். மீண்டும் பணி நிறைவுக்கு பிறகு சென்னையிலே நம்முடைய தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை சார்பிலே தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பாளராக மதிப்பூர் பணியில் இருந்தேன். தற்போது கவின்மிகு தஞ்சை இயக்கம் என்ற ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தொண்டு நிறுவனத்திலே சுற்றுச்சூழல் கல்வியாளராக பணிபுரிந்து வருகிறேன். ஓகே சார். இப்ப பல துறைகள்ல சுற்றுச்சூழல் சார்ந்து நீங்க வாக் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வனவிலங்குகள் பாதுகாப்பு தினத்துல இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வனவிலங்கு பாதுகாப்பு தினம் எப்போல இருந்து எதனால செலிப்ரேட் பண்ணப்படுது சார்? வனவிலங்குகள் பாதுகாப்பு தினம் ஐநா சபையினுடைய 68வது இயற்கை பாதுகாப்பு கூட்டம் என்று ஒன்று 2013 தான் டிசம்பர் 20 நடந்தது. அந்த கூட்டத்துல பல்வேறு நாடுகள் ஒருங்கிணைந்து வருகின்ற ஆண்டுகளிலே தொடர்ந்து இந்த வனவிலங்குகளுடைய அழிவு தடுக்கப்படுவதற்காக உலக வனவிலங்கு தினம் என்பதை மார்ச் 3 ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றி அந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே உலகமெங்கும் உள்ள நாடுகள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வு இந்த ஆண்டு 2026க்கு மருத்துவ மூலிகைகள் மற்றும் நறுமண தாவரங்கள், அதனுடைய பயன்பாடு, அது மனித குலத்துக்கு பாரம்பரியமாக எவ்வாறு பயன்பட்டது, அந்த பயன்பட்ட மூலம் வாழ்க்கை எவ்வாறு மாறுபாடு அடைகிறது என்பதை தலைப்பாக கொண்டு உலக நாடுகள் முழுவதும் வருகின்ற இந்த மார்ச் 3 உலக வனவிலங்கு தினத்தை கொண்டாடுகின்றார்கள். ஓகே சார். இப்போ வைல்ட் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய உயிரினங்கள் இருக்கு. சோ அந்த உயிரினங்கள் எல்லாமே பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பாதுகாக்கணும் அப்படின்னா அது அழிவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கா சார்? நிச்சயமாகம்மா. நம்முடைய இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே நாம் ஒரு வளர்ச்சியை சந்திக்க வேண்டியிருக்கு. அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக பெருக அதே சமயம் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் அறிவியலின் அடிப்படையில் மாற்றம் அடைகிறது. அப்பொழுது ஏராளமான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக புதிய புதிய தொழிலகங்கள், குடியிருப்புகள், நகரமயமாக்கம், பெரும் மாநகரங்கள் உருவாவது, மின்சார உற்பத்தி, மக்களுக்கான குடியிருப்புகள், இவையெல்லாம் வரும்பொழுது இயற்கையாக உள்ள காடுகள், இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக முக்கியமான காடுகள் இமாலய காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் பக்கத்துல வடகிழக்கு காடுகள், இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனித குலம் ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறது. அதனால அங்கு உள்ள அரிய வனவிலங்குகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்துக்கு இணையாக அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாக, ஆனால் அதை விட அரிய வனவிலங்குகள் இந்தியாவில இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நேரத்துல இந்த இந்திய வனவிலங்குகள் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் சங்கிலியோடு தொடர்புடையவை, அதனால இது அழிக்கப்படுவதை பெரும்பாலும் வேட்டையாடுதல் அல்லது பல பொருளாதார காரணங்களுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகள்ல அது கடத்தி கொண்டு போய் கூட அழிச்சிடுறாங்க. அதனால வனவிலங்குகள் அழிந்து கொண்டிருக்கு. ஓகே சார். இப்ப வனவிலங்குகள் மனிதர்களோட ஆக்கிரமிப்புனால அழிந்து போகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பாக்குறப்போ இந்த வனவிலங்குகள் அழிந்து போறதுக்கும் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுதுன்னு இப்ப சொல்றாங்க இல்லையா? அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார்? நிச்சயமாமா. ஏன்னு கேட்டா இயற்கை என்பது நம் கண்ணுக்கு அழகாக நிச்சயமாக தெரியும். அதுல உள்ள பறவைகள் அழகாக தெரிகிறது.
விலங்கியல் சரணாலயங்களுக்கு போகும்போது அரிய ஊன் உண்ணிகள்னு சொல்லக்கூடிய கார்னிவரஸ் அனிமல் ரொம்ப அழகா அதெல்லாம் நம்ம போய் குழந்தைகளோட பார்க்குறோம், அதிசயமா பார்க்குறோம். அதனுடைய ஒரு பயங்கர தன்மையும் உணர்றோம். இது ஒரு மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, இதற்கு உள்ளே ஒரு அறிவியல் பொதிந்திருக்கிறது. அந்த அறிவியல் என்னன்னா உணவு சங்கிலி. ஜென்ரலாவே இப்ப நம்ம இருக்கக்கூடிய இயற்கையில ஒரு ஊன் உண்ணியோ அல்லது ஒரு தாவர உண்ணி, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் கார்னிவோரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஊன் உண்ணி, இந்த உணவு சங்கிலி ஏராளமான உணவு வலையாக மாற்றப்படுகிறது. இந்த உணவு வலை வந்து காடுகள்ல அதிகம், கடல்லையும் அதிகம். அப்ப இந்த கடலுக்கும் காடுகளும் இல்லாவிட்டால் நாம் வெளிவிடுகின்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய இந்த கரியமில வாயு, இல்ல பொல்யூஷன் மூலமா நம்முடைய வளர்ச்சி பணிகள், வாகனங்கள் மூலமாக வெளியேறக்கூடிய மாசுபாடுகள், இது எல்லாமே உள்ளிழுக்கப்பட்டு திரும்ப ஆக்சிஜனா மாறணும். ஆனால் இந்த கடல்கள்லையும் கடல் பெருங்கடல்கள்லையும் இந்த காடுகள்லையும் மரங்கள் அழிக்கப்படுவதனாலும் ஆக்கிரமிக்கப்படுவதனாலும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதனாலும் இந்த கரியமில வாயு கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிளைமேட் சேஞ்சு இது நெடுங்காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நம்முடைய முதல்ல அழிவுகள்னு வந்தது எப்பொழுது தொழிற்புரட்சி ஆரம்பித்ததோ ஐரோப்பால, அப்பொழுதே ஆரம்பித்தது. ஆனா ஐரோப்பா கண்டத்துல எல்லாம் உங்களுக்கு குறைவான இயற்கை வளம் இருந்ததாலும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுனாலும் அங்கு பெரிய பாதிப்புகளிலே வளர்ச்சி அதிகமாக போய்விட்டது. ஆனால் ஆசிய நாடுகள்ல, கிழக்காசிய நாடுகள்ல இந்த பிரச்சனைகள், குறிப்பாக ஆப்பிரிக்காவிலையும் சரி பிரச்சனை அதிகமா இருக்கு. ஆசிய நாடுகள்ல இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல விலங்குகளும் அதிகமா இருக்கு, மக்கள் தொகையும் அதிகமானதுனால அதிகமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் இங்க வந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த சுற்றுச்சூழல் பத்தி பேசணும் அப்படின்னா, வனவிலங்குகள் பத்தி பேசணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிளாஸ்டிக் பத்தியும் பேச வேண்டியது அவசியமானதா இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக்னாலே இப்ப சுற்றுச்சூழல் அதிகமா பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கும் வனவிலங்குகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? நிச்சயமா இருக்குமா. ஏன்னா பிளாஸ்டிக் என்பது ஒரு அருமையான வளர்ச்சி என்பதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். நம்ம வந்து வாழ்க்கையில பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் இன்றைக்கு இருக்கவே முடியாத ஒரு சூழல். ஏன்னா இதயத்தினுடைய வாழ்வு முதல் நாம் அமருகின்ற ஒரு நாற்காலியாக இருக்கட்டும், வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்கள் எல்லாவற்றிலும் பிளாஸ்டிக்கினுடைய தேவை இருக்கிறது. ஆனால் ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் என்று சொல்லுவார்கள், பாலித்தீன் பைகள், நெகிழி பைகள். இந்த பாலித்தீன் பைகள் நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில, குறிப்பா நம்முடைய நாட்டுல அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒரு முறை பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் அதிகமாக மக்குவதில்லை, மிக சீக்கிரம் மக்குவதில்லை, மிக நூற்றாண்டுகள் ஆகும் என்று வேதியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த பிளாஸ்டிக்குகள் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு குப்பைகளில் சிதைக்கப்படாமல், மறுசுழற்சி இல்லாமல் ஆங்காங்கே நகரங்களுக்கு அருகில், கிராமங்களுக்கு அருகில், ஈவன் வன விலங்குகள் நடமாடக்கூடிய சரணாலயங்களுக்கு அருகில் போடப்படுகிறது. குறிப்பா இப்ப சொல்ல போனா, நான் சமீபத்துல தஞ்சாவூர்லயும் பார்த்தேன், இங்க நான் இருக்கக்கூடிய கிராமத்திலேயும் கிராம பகுதிகளிலையும் பார்க்கிறேன். மயில்கள் எல்லாம் குப்பை குழுக்களை நோண்டி கொண்டே இருக்கிறது. ஒரு முறை சமீபத்துல பார்த்துட்டு மிக வருத்தம் அடைந்தேன். அதை பார்த்து விட்டு நகரத்துக்கு செல்லும் போது, நம்முடைய தஞ்சாவூர் நகரத்துல மைய பகுதியில இந்த குப்பைகள் கழிவுகள் கொட்டப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறது. என்னதான் அரசு வந்து அதை கழிவுகளை அவ்வப்போது அகற்றினாலும் மக்களுடைய அறியாமை காரணமாக ஆங்காங்கே குப்பை போடும்போது அரிய பறவைகள், கிட்டத்தட்ட எக்ரெட்னு சொல்றோம், நெடலி கொக்குன்னு, வெண் நெடலி கொக்கு, ஒரு 4-5 நகரத்தின் மையப்பகுதியில குப்பையில போய் பிளாஸ்டிக்குகளை உள்ள அதே குப்பையில் இருக்கு. அந்த பிளாஸ்டிக்குகள் உண்மையிலே அந்த பறவைகளுடைய அல்ல விலங்குகளுடைய வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அந்த வயிற்றுல உள்ள நுண் நெகிழி துகள்களாக மாறி அதனுடைய இனப்பெருக்கத்தை பாதிக்குது. 2வது அதனுடைய அலகுகளை சுத்திக்குது. இப்ப கடல்ல பாத்தீங்கன்னா ஆமைகள் அதுல மாட்டிக்கிட்டு போறது. இந்த போட்ல மீன் பிடிக்க போறவங்க அதை போட்டுடுறாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு அதை. அது மாதிரி 400 டன் பிளாஸ்டிக்கள் ஒரு ஆண்டு உலகெங்கும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுல 11 டன் முறையாக கழிவு செய்யப்படுவதில்லை. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த குப்பை ஒரு காலகட்டத்துல கடல் பூரா குப்பையாயிடுங்கிறாங்க.
கடல் பூராவுமே நெகிழி துகள்களாக மாறிவிடும். அங்குள்ள மீன்கள் பாதிக்கப்படும். அங்குள்ள வனவிலங்குகள் என்றால் யானைகள் கூட இப்போ எல்லாம் முதுமலை சரணாலயம் பகுதியில நகரமயமாக்கம் ஊட்டி வந்துருச்சு. மசனகுடின்னு சொல்லக்கூடிய நகரம், பெரிய நகரம் காட்டுக்குள்ள இருக்கு. அப்ப அங்க புலிகள், சிறுத்தை, கரடி போன்றவையும் உணவு தேடுவதற்கு சமயத்துல வெளியில நகரத்தையோ கிராமத்தையோ நோக்கி வரும்பொழுது இந்த நெகிழிகள் அதனுடைய வயிற்றுக்குள் எளிதாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த குறிப்பிட்ட வனவிலங்குகள் பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த சுற்றுச்சூழலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த மாதிரியான நெகிழி பைகள் ஆங்காங்கே குப்பையில போடுவதை தவிர்த்தால் இந்த வனவிலங்கு சரணாலயம் மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். இப்ப இங்க கூட பாக்குறேன், ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென்னு ஒரு நீர்க்கோழி இருக்கு. அது நீர் நிலைகள்ல மட்டும்தான் காணப்படும். இப்ப சமீபத்துல இப்ப காலையில கூட பார்த்தேன், இங்க ஒரு குப்பையில அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அரிய பறவைகளை எல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. சில சமயம் ஆற்று ஓரத்துல, ஏரிக்கரை ஓரத்துல பாக்குறோம். அந்த பறவைகள் கூட இப்ப குப்பையை நாடி வருதுன்னா அது அப்ப அங்க போடக்கூடிய நெகிழி குப்பைகள் அதனை நிச்சயமாக பாதிக்கப்படும். ஒவ்வொரு பறவையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே சார். இப்போ பிளாஸ்டிக்கே வனவிலங்குகள் அழிந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்கு. ஊருக்குள்ள யானை வந்துருச்சு, புலி வந்துருச்சு, 2 குழந்தைங்களை அடிச்சு போட்டுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இப்போ ஊருக்குள்ள வனவிலங்குகள் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு எதை சொல்வீங்க? எப்படி அதை நம்ம சரி பண்ண முடியும்? ஊருக்குள் வனவிலங்குகள் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள முதுமலை வனவிலங்கு சரணாலயம், இந்த கொடைக்கானல், ஊட்டி பகுதிகளில் இருக்க காடுகள், இங்க இதெல்லாம் சிறுத்தை, புலி, யானை இதெல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சமீபத்திய ஒரு 15 ஆண்டுகளாக இது மிக அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழிட ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லலாம். வாழிட ஆக்கிரமிப்புன்னா என்ன? நம்ம மனித குலம் இனத்தொகையில அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இனத்தொகை மட்டும் அதிகரிக்கல, அவர்களுக்கு இந்த தொழிலாக வளர்ச்சி, நகரமயமாக்கம், இதனால என்ன பண்றாங்க, இயற்கையான இடங்களை போய் தேடி போய் அந்த இடங்களை ஆக்கிரமிச்சிடுறாங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட கோயில்கள், சில எந்த விதமான ஆன்மீக தலங்களோ இல்ல ஒரு ரிசார்ட்ஸ்ன்னு சொல்றோம், உல்லாச வாழ்விடங்கள், இதையெல்லாம் நீங்க உங்களுக்கு உல்லாச பயணிகளுக்கு ரொம்ப கிட்டக கொண்டு போய் விலங்குகளை காமிக்கிறோம், கிட்டக காட்டிலேயே உங்களுக்கு ஒரு அமைதியான சூழலை தரும், மனிதர்கள் உள்ளே போகிறார். அப்ப மனிதர்கள் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே அவங்களுடைய பாதை தடுமாறுகிறது. வனவிலங்குகளுக்கு இப்ப யானைகளுடைய வழித்தடம் ஆக்கிரமிப்புக்கு வெகு நாட்களாக செய்யப்பட்டு கொண்டு, அதே போல சிறுத்தை, கரடி போன்றவையெல்லாம் குன்னூருக்கு வருது, ஊட்டிக்குள்ள வந்துருது, அந்த காட்டை ஒட்டிய பகுதிகளில் உள்ள ரிசார்ட்ஸ்குள்ள வருதுங்கிறதுக்கு காரணமே என்னன்னா மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு ஒன்று. இரண்டாவது காரணம், உள்ளார உங்களுக்கு தேவையான நீர் வசதி இல்ல உணவு வசதி குறைபாடுகள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இடையில. இப்ப யானை ரேஷன் கடையில அரிசியை எடுத்து திங்குது. அப்ப ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துருது. இப்ப சமீபத்துல நான் கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயம் போயிருந்தேன். அந்த சரணாலயத்துல நானும் நண்பரும் கார்ல போய் என்ட்ரு ஆகும்போது அந்த ராமர் பாதம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு குரங்குகள் கார் கதவை தட்டி பிச்சை கேட்கிற மாதிரி. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா, இயற்கையாக அங்க நான் 1988 இன்னொரு மாணவரோட அங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம். அந்த குரங்குகள், குல்லாய் குரங்குகள்னு போனட் மக்காக்கு இருக்கு. அந்த குரங்குகளுடைய உணவு வகை பல்வேறு தாவரங்கள் தான். அது இயற்கையாகவே தாவர உணவு சாப்பிடக்கூடிய விலங்கு தான் குரங்குகள். இப்ப அதுக்கான ஸ்பீஷிஸ் எல்லாம் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்தெந்த ஏரியால இருக்கு, எவ்வளவு சாப்பிடுது, இலைய சாப்பிடுதா, பழங்களை சாப்பிடுதா, பூக்கள் கனிகளை சாப்பிடுது, இப்படி நாங்க அசஸ் பண்ணி அது ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆனால் சமீப காலமா பார்த்தா அங்க உள்ள அந்த ராமர் பாதம், முனியப்பனேரின்னு 2-3 இடம் இருக்கு. அந்த இடத்துல உள்ள குரங்குகள் எல்லாம் ரோட்டுக்கு வந்துருது. ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வனவிலங்கு சரணாலயத்தை பார்க்க வரக்கூடிய உல்லாச பயணிகளை தொந்தரவு பண்ணி அவருடைய உணவுகளை எல்லாம் பிடுங்கி கேப்சர் பண்ணி சாப்பிடுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று ஆக்கிரமிப்பு, மனிதர்கள் ஆக்கிரமிப்பு, தொழிற்சாலை, நகரமயமாக்கம். இது கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன ஆகும்னா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மோதலை ஏற்படுத்துது. அப்ப மனிதர்கள் இயல்பாகவே விலங்குகளை கண்டாலே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல வருது. இந்த விலங்குகளும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஆயிடும்.
இப்ப உங்களுக்கு பழக்கப்படுத்தி ஒரு உணவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா செயற்கை உணவை, அது இயற்கையான உணவை தேடவே தேடாது. அப்ப அதே மாதிரிதான் கோடிக்கரையிலயும் நடக்குது, ஊட்டி சரணாலயங்கள்லயும் நடக்குது. இதை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி வேணும்னா உரிய முறையில மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது. அந்த கட்டிடங்கள் கட்டாம இருக்கிறதோ, இல்ல ஆக்கிரமிப்பு செய்யாம இருக்கிறது, இல்ல உணவு அகங்கள்லயோ, இல்ல விலங்கு சரணாலயங்கள், இந்த ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜூல போய் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, விலங்குகளுக்கு உணவு, இதெல்லாம் தவிர்த்தால் அவங்களுடைய பழக்க வழக்கம் மாறுபடும், வராதான் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப யானைக்குன்னா மின்சார வேலி வச்சிடுறாங்க. இன்னும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உள்ளார கேமராஸ் வச்சு அதனுடைய ஐடென்டிஃபை பண்ணி சிசிடிவி கேமரா மூலமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்காணிக்கிறாங்க. மிகச்சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. அதையும் மீறி இதெல்லாம் வருதுங்கிறப்ப நாம இன்னும் கொஞ்சம் இயற்கையை வாழ விட வேண்டும். நாம் வாழ்வது இயற்கையால் தான். அப்ப இயற்கையை வாழ விடணும்னா கொஞ்சம் ஒதுங்கி நம்ம மக்களுடைய குடியிருப்புகள்லாம் குறைச்சிக்கிட்டு வரலாம் அந்த ஏரியால. கண்டிப்பா சார். இப்போல்லாம் எங்கேயாவது விலங்குகள் அழிந்து போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி முற்றிலும் அழிந்து போயிடுச்சு இந்த விலங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இருக்குமா. உலக அளவுல பாத்தீங்கன்னா டோடோ என்ற ஒரு பறவை அமெரிக்கால, பேசஞ்சர் பீஜியன், அது மாதிரி டாஸ்மேனிய புலி, அதெல்லாம் இன்னமும் இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீட்டான்னு சொல்றாங்க, சிறுத்தை புலின்னு சொல்றாங்க. ஆந்திரால 1950 கடப்பா மாவட்டத்தில் பார்த்தாங்க. ஏன்னா அதனுடைய சிம்பல் கிட்டத்தட்ட இந்த சிறுத்தை கிடையாது, இதுக்கு லெப்பர்டு, அது சீட்டா. அந்த சீட்டாங்கிறது கடப்பா மாவட்டத்தில் ஆந்திரால கடைசியா பார்த்துருக்கேன். அப்ப இந்த இந்த பிங்க் ஹெட்டட் டக்குன்னு ஒண்ணு கூட இல்ல உலகத்திலேயே, அது இல்ல, இருந்து இல்லாமல் போயிருக்கு. அப்ப இந்த மாதிரி அழிந்து போன எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷிஸ் இருக்கிறதுனால நிறைய விலங்குகளும் பறவைகளும் இப்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றாங்க, அழிநிலை வனவிலங்குகள். அதை இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு நிறுவனம் ஐக்கிய நாடுகள் சபையோட ஒட்டி இருக்கு. அவங்க ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ், என்டேஞ்சர்ட். எக்ஸ்டிங்க்டை பத்தி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் ஒவ்வொன்றா அதுக்கு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா வல்னரபிள், லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு. லீஸ்ட் கன்சர்ன்னா நம்ம அதை பத்தி கவலைப்படவில்லை, நிறைய அதனுடைய பாப்புலேஷன். அப்ப அழிவு நிலை விலங்குகள் நிறைய, இப்ப அழியக்கூடிய நிலையில நிறைய இருக்கு. அந்த விலங்குகளை காப்பாற்றுவதற்கு நம்முடைய விலங்கு காட்சியகங்கள்ல பல்வேறு செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. உள் இனப்பெருக்கம்னு சொல்லக்கூடிய இன்பிரீடிங் செய்யறாங்க, கேப்டிவ் பிரீடிங்னு சொல்றாங்க. ஒரு அரிய பறவைகளை இனப்பெருக்க செய்யறது இயல்பாகவே, அதை ஒரு என்க்ளோஷர்ஸ்ல வச்சு ஆண் பெண் விலங்குகளையோ ஆண் பெண் பறவைகளை வச்சு இனப்பெருக்க செய்து புதிய இனங்களை எண்ணிக்கையை அதிகப்படுத்த அந்த திட்டங்கள் நிறைய நம்ம நாட்டில் நடக்குது. இருந்தாலும் அழியக்கூடிய விலங்குகளை இயற்கையாகவே அவர்களை வாழ விடும்போது அதனுடைய இனப்பெருக்க தொகை ஒரு சமநிலையில இருக்கும். அதுதான் சரி. இப்போ நம்ம வனவிலங்குகள் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வனவிலங்குகளை நம்ம பாதுகாக்கணும், அழிவை நோக்கி போகக்கூடிய உயிரினங்களை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? சோ வனவிலங்குகளை நம்ம பாதுகாக்கிறதோட அவசியம் அப்படின்னு இதை சொல்லுவீங்க சார்? வனவிலங்குகள் என்றாலே நாம் விலங்குகளை மட்டும் நினைக்க வேண்டாம். தாவரங்கள், சிறு புல் பூச்சி இனங்கள், நுண்ணுயிர்கள் எல்லாம் அடங்கியதுதான் வனவிலங்கு. அன்டொமஸ்டிகேட்டட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஈவன் பிளாங்டான்ஸ்னு சொல்லக்கூடிய மித உயிர்கள். இப்ப ஒட்டுமொத்தமா நம்ம இதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்னவென்றால், மிக முக்கியமாக ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ்னு சொல்லுவோம், அந்த சுற்றுச்சூழல் சமநிலை இருக்க வேண்டும். அதே போல இந்த வனவிலங்குகள், பறவைகள், நுண்ணுயிர்கள், தாவரங்கள், குறிப்பா இந்த ஆண்டுக்கான மைய கருத்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ், அதனுடைய ஹெரிட்டேஜ், ட்ரெடிஷ்னல், அதனுடைய பாரம்பரியம், அது எந்த அளவுக்கு பயன்படுது, அதனுடைய வாழ்வியல்ல நமக்கு மனிதர்களுக்கு பயன்படுதுன்னா யுஎன்ஓ கருத்து. அப்ப இந்த தாவரங்கள், விலங்குகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமா பாதுகாக்க அங்கங்கே எடுக்கணும்னா, ஒண்ணு சுற்றுச்சூழல் சமநிலை, ரெண்டாவது பொருளாதார பயன்பாடு. ஏன்னா மனிதர்களுக்கு பொருளாதார அளவுல நிறைய தாவரங்களோ, மருத்துவ தாவரங்கள், அரோமேட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நறுமணம் மிக்க தாவரங்கள் எல்லாம் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு, உணவுகள்ல பயன்படுது. அதே போல வைல்ட் லைஃப் டூரிசம்னு சொல்றாங்க, வனவிலங்கு சுற்றுலா. அப்ப அதன் மூலமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழல் சங்கிலி சமநிலைன்னு முன்னாடி சொன்னதே தான் இது.
அப்ப ஒரு அரிய வனவிலங்குகளை பார்க்கும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியோடு கூடிய அறிவியல் பூர்வமான உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது குறிப்பிட்ட அளவு இனத்தொகை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப புலிகள் என்றால் பயமா இருக்குன்னு சொன்னா கூட, புலிகள் அதிகமாக இருந்தால்தான் மான்களுடைய இனத்தொகை கட்டுப்படுத்த முடியும். மான்களுடைய இனத்தொகையை கட்டுப்படுத்தாமல் அதிகமாக போய்விட்டால் அந்த காட்டினுடைய தாவரங்கள் முழுமையாக அழிந்துவிடும். இந்த கான்செப்ட் உணவு சங்கிலி கான்செப்ட். இதை ஒரு ட்ரையாங்கிளா கூட நம்ம பார்க்க முடியும். தாவரங்கள், தாவர உண்ணிகள், தாவர உண்ணிகளுக்கு அடுத்தபடியாக ஊன் உண்ணிகள். இந்த ஊன் உண்ணிகளை உண்ணுவதற்கு இயல்பாகவே சுற்றுச்சூழல் சமநிலைக்கான காரணங்கள் இயற்கை கொடுத்திருக்கு. அந்த இயற்கையில அந்த விலங்குகள் அழிந்து போயிடும். அப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. எஸ்டிஜின்னு யுஎன்ஓல ஒரு 17 குறிக்கோள்கள் இருக்கு. அந்த 17 குறிக்கோள்கள்ல முக்கியமானது இயற்கை பாதுகாக்கணும்னா, அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நீடித்த நிலையான வளர்ச்சி, அதாவது நீங்க விலங்குகளையும் பாதுகாக்கணும், மனிதருடைய வளர்ச்சியும் தேவைங்கிறப்ப ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பாதுகாப்புக்கு இருந்தால்தான் நம்முடைய இயற்கை பேரிடர்கள் குறையும். பருவகால மாற்றங்கள்ல அதிகமாக தீவிரமாக நம்முடைய மனித குலத்தை பாதிக்காது. இயல்பாக அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்த 2 முக்கியமான அவசியம். ஓகே சார். இப்ப நம்ம சொல்றோம் வனங்களை நம்ம அழிக்கிறதுனாலையும் ஆக்கிரமிக்கிறதுனாலையும் தான் வன விலங்குகள் ஊருக்குள்ள வருது, அதனால அதனோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது அப்படின்லாம் பேசுறோம். ஆனா மக்களுமே அவங்களுடைய தேவைகளுக்காக தான் அதை ஆக்கிரமிக்கிறாங்க, அதை எல்லாமே பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறது? உண்மை, நீங்க கேட்கிற கேள்வி உண்மையானது. ஏன்னா இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கு. நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பம், கணினி, இன்னைக்கு ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் வரும்பொழுது வனவிலங்கு பாதுகாப்புங்கிறது ஒரு புறத்துல, ஒரு காலத்துல நான்லாம் வனவிலங்கியல் படிக்கக்கூடிய 45 ஆண்டுகளுக்கு முன்பு மிக கடினமான ஒரு விஷயமாக பார்த்தேன். ஏன்னு கேட்டா, எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க வனவிலங்குகளால், அந்த காடுகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான அறிவியல் தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்துடுச்சு. நிறைய கேமராஸ் வச்சிருக்கு, சேட்டலைட் மூலமா அசஸ் பண்றாங்க பாப்புலேஷன்ஸ். இப்படி இருக்கப்ப இந்த மக்களுடைய வளர்ச்சி என்பது நாம் தவிர்க்க முடியாது. 3ஆம் உலக நாடுகள் ஆகிய நாமெல்லாம், இந்தியா, கீழை நாடுகள், கிழக்காசிய நாடுகள் எல்லாம் வளர்ச்சி தேவைதான். அப்ப இதை பேலன்ஸ் பண்ணணுங்கிறப்ப மக்களுடைய வளர்ச்சி அல்லது ஆக்கிரமிப்பு, குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், இதையெல்லாம் ஒரு இயற்கை சார்ந்த பகுதிகளில் அதிகமாக கொண்டு செல்லாமல் இருத்தல், உருவாக்காமல் இருத்தல் ஒன்று. அல்லது அங்கு அதிகமாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அங்குள்ள மக்களுக்கு உங்களுக்கு சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இப்ப சமீபத்துல கூட நான் அசாம்ல ஒரு காட்டுக்கு இடையில ரயில் பாதை போகிறது. அந்த ரயில் பாதையில பாத்தீங்கன்னா மின்மயமாக்கப்படுது. அந்த மின்மயமாக்கப்படும் போது அந்த பாதையை தவிர்க்கவே முடியாது. அங்குள்ள அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த மின்மயமாக்கப்பட ஹூலாக் ஜிப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வாலில்லா குரங்கு இந்தியாவிலேயே மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஹைலோபேட்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மனித குரங்கு மாதிரி தான் அதையும் சொல்றாங்க. அந்த குரங்குகள் அங்க அதிகம், அஸ்ஸாம்ல உள்ள காடுகள்ல. அந்த அவ மின்சார ஒயர்கள்ல பாதிக்கப்பட்டு பாப்புலேஷன் குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் விலங்குகள் அந்த காட்டுக்குள்ள இருந்து, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 60களில் ஒரு 50,000 இருந்திருக்கு. 70களில் ஒரு 5,000 10,000த்துக்குள்ள குறைந்து இன்று 125 வனவிலங்குகள் மட்டும் அந்த வாலில்லா குரங்கு இருக்கு. அது நம்முடைய நாட்டினுடைய சொத்தாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வேற எந்த நாட்டிலுமே இயற்கையா கிடையாது. யானையும் அப்படிதான். நம்முடைய ஆசிய புலிகள், ஆசிய சிங்கங்கள், இதெல்லாமே இருக்கு. அப்ப மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியம் வளர்ச்சி, அவருடைய பொருளாதார வளர்ச்சி. அதே சமயம் இயற்கையும் பாதுகாக்கணும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது அரசாங்கம் ஒரு பக்கம் விழிப்புணர்வு, ஒரு பக்கம் அந்த கிராம மக்களோ அந்த வனங்களை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு வேட்டைகளை தடுப்பதற்கு, அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வங்கி கடன் மூலமா புதிய தொழில்களை கற்றுக் கொடுக்கறது. அப்ப அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வே அதை நம்முடைய அரசாங்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மேக்சிமம் செய்யறாங்க. ஆனா எதையும் மீறி சில சமயம் நம்முடைய சமநிலை தடுமாறும் பொழுது வனவிலங்குகள் பாதிக்கப்படுகிறது, சரணாலயங்கள் பாதிக்கப்படுது. இதுதான் உண்மை. அப்ப ரெண்டுத்தையும் சமநிலையா பேணணும்னா அரசுக்கு இயற்கை மேல் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும், மக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் நிறைய. கண்டிப்பா சார். இன்னைக்கு வனவிலங்குகள் தினத்துல நிறைய நல்ல விஷயங்களை கூட ஷேர் பண்ணிருக்கீங்க.
அதாவது உங்களை மாதிரி இருக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னாலதான் இந்த சுற்றுச்சூழல் இன்னும் பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு நன்றி நினைக்கிறோம். நன்றி. சோ அந்த வகையில இப்போ நம்மளுடைய அதிரை எஃப்எம் நிகழ்ச்சிக்காகவும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமாக அதிரை எஃப்எம் வந்து மிகச்சிறந்த சேவையை பல்வேறு தளங்கள்ல சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. சுகாதாரம், ஆரோக்கியம், மருத்துவம், பெண் உரிமை, இயற்கை பாதுகாப்பு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு அதிரை எஃப்எம். இந்த அதிரை எஃப்எம்ல பார்க்கிற, இதை கண்டு மகிழ்ந்து ரசிக்கிற அந்த நேயர்கள் எல்லாமே இந்த உலக வனவிலங்கு தினத்துல என்னத்தை புரிஞ்சுக்கணும்னா, நாம் மட்டும் இந்த உலகத்தில் தனியே இல்லை. நம்மை சூழ்ந்து இந்த தாவரங்களும் விலங்குகளும் இருக்கு. அப்ப இதை முறையாக இந்த விலங்குகளையும் தாவரங்களையும் பறவைகளையும் ரசித்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் பயன்படுத்த தெரிந்து அவற்றினுடைய இயல்பை நாம் கட்டுப்படுத்தாமலோ அல்ல அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமலோ நடந்து கொள்ளலாம். அதற்கு உதாரணமா சொல்ல போனா குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை நிறைய ஏற்படுத்தும். இயற்கை இல்லாமல் இல்லை. இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் கூட ஒரு காலத்திலே வயல்களாகவும் கரும்பு வயல்களாகவும் நெல் வயல்களாகவும் இருந்திருக்கிறது. மனிதருடைய தேவையின் காரணமாக நம்ம இதை ஆக்கிரமித்து நாம் வந்திருக்கோம். ஆனாலும் கூட இதனை இப்ப மீண்டும் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்காக இங்கு தோட்டங்கள் போடுவது, புதிய புதிய தாவரங்களை, மருத்துவ தாவரங்களை எல்லாம் நம்மளே பயன்படுத்திக்கிறது. இது வாழ்க்கையில பயன்படுத்தினா இயற்கையும் சமநிலையாக இருக்கும், சீராக மேம்படும். அதே சமயம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். தேங்க்யூ. நன்றி, மிக்க நன்றி.